நடிகர் தனுஷோடைய நடிப்பில் 50வது திரைப்படமா வெளியாக இருக்கிற ராயன் திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா சமீபத்தில் சென்னையில் ரொம்ப பிரம்மாண்டமா நடந்து முடிஞ்சிருக்கு. மேடையில் பேசின தனுஷ் தன்னுடைய அண்ணனும் இயக்குனருமான செல்வராகவனை பத்தி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த 20 வருஷத்துல அவர் ஃபேஸ் பண்ண கிரிட்டிசிசம் பத்தியும் நிறைய ஷேர் பண்ணியிருக்காரு. அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, செல்வராகவன் என்னுடைய ஆசான், என்னுடைய குரு, என்னுடைய டைரக்டர். நீங்க எனக்கு நிறைய கத்துக் கொடுத்திருக்கீங்க. ஆக்டிங் அப்படின்றதையும் தாண்டி ஒரு கிரிக்கெட்ல இருந்து ஏன் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையுமே நீங்க தான் எனக்கு கத்துக் கொடுத்தீங்க. நிறைய என் மேல மோசமான விமர்சனங்கள், உருவகேலிகள்லாம் வைக்கப்பட்டுச்சு. இவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி எல்லாரும் என்ன கலாய்ச்சிருக்காங்க. அந்த டைம்ல நீங்க தான் ஒரு ஸ்டாரா மாத்துனீங்க. என்ன டான்ஸ்லாம் ஆட வச்சு அழகு பாத்தீங்க. நீங்க என்ன டைரக்ட் பண்ணும்போது நிறைய திட்டிருக்கீங்க, நிறைய அடிச்சிருக்கீங்க, நிறைய டார்ச்சர் பண்ணிருக்கீங்க. ஆனா நான் திரும்ப இந்த படத்துல உங்களை டைரக்ட் பண்ணும்போது திரும்ப நான் உங்களை டார்ச்சர் பண்ணி பல ரீடேக்ஸ்ல உங்களை திரும்ப திரும்ப நடிக்க வச்சு உங்களை கொடுமைப்படுத்தி அழகு பார்த்த அந்த ஃபீல் இருக்கே, அது உண்மையாவே வேற மாதிரி ஃபீல் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த பேரையும் சிரிக்க வச்சாரு. அது மட்டும் இல்லாம துள்ளுவதோ இளமை திரைப்படம் சரியா போல அப்படின்னா நான் அன்னைக்கே மொத்தமா காலி ஆயிருப்பேன். இது எனக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி. 16 வயசுல வெங்கடேஷ் அப்படின்ற ஒரு பையன் நடிக்க வந்தான். அவனுக்கு நீங்க கொடுத்த கிஃப்ட் தான். 20 வருஷ கடின உழைப்புக்கு அப்புறமா இன்னைக்கு தனுஷா உங்க முன்னாடி நிக்கிற 50வது படம் தொட்டிருக்கான் அப்படின்னா கண்டிப்பா அது என் ஃபேன்ஸ் இல்லாம சாத்தியமே கிடையாது. இவ்வளவையும் தாண்டி நான் வந்ததுக்கு ஒரே காரணம் அவங்க மட்டும் தான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் அந்த மேடையில் நன்றி சொல்லியிருக்காரு. சென்னை போயஸ் கார்டன்ல அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் வீடு வாங்க முடியாது. செலிபிரிட்டிஸா இருந்தாலும் அங்க வீடு வாங்குறது, இடம் வாங்குறது ஒரு ஸ்டேட்டஸ் வேணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த வகையில சமீபத்தில் நடிகர் தனுஷ் அந்த இடத்துல பல கோடி ரூபாய்க்கு ஒரு மிகப்பெரிய மாளிகை ஒன்று கட்டி தன்னுடைய அம்மா அப்பாவுக்கு பரிசா கொடுத்திருந்தாரு. தனுஷுடைய மாமனார் ரஜினிகாந்த் தான் தனுஷுக்காக, அதாவது தனுஷும் ஐஸ்வர்யாவும் அவங்க குடும்பமா வாழ போறாங்க அப்படின்றதுனால அங்க இடம் வாங்கி கொடுத்திருந்தாரு. பட் இப்போ தனுஷும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா நடிகர் தனுஷ் பல கோடி ரூபாய் செலவுல அங்க மாளிகை கட்டி அந்த கிரக பிரவேசம் நடத்தும் போது அதுக்கு ரஜினிகாந்த் குடும்பத்துல இருந்து யாருமே வரல. நடிகர் தனுஷ் நன்றி கெட்டவர் அப்படி இப்படின்னு சொல்லி அப்ப ஏகப்பட்ட விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருந்துச்சு. அதை பத்தி இப்ப ரீசெண்டா ராயன் திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழால பேசும்போது நடிகர் தனுஷ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, நான் போயஸ் கார்டன்ல ஒரு வீடு வாங்கிட்டேன், வீடு கட்டிட்டேன் அப்படின்றத ரொம்ப பெருசா பேசுறாங்க. அதை வச்சு நிறைய விமர்சனங்கள்லாம் போயிட்டு இருக்கு. ஏன் நான்லாம் போயஸ் கார்டன்ல வீடு வாங்க கூடாதா? அந்த போயஸ் கார்டன் வீட்டுக்கு பின்னாடி ஒரு சின்ன கதை ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னா, உங்க எல்லாருக்குமே தெரியும் நான் யாரோட பெரிய ஃபேன் அப்படின்றது தலைவர் ஃபேன் தான். தலைவரோட வீட்டை அங்க பார்க்கும்போது நான் இங்க கண்டிப்பா ஒரு சின்ன வீடாவது கட்டிட்டு இந்த இடத்துல நானும் குடி வரணும் அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன். அப்படி நான் நினைக்கும் போது எனக்கு வெறும் 16 வயசு மட்டும் தான். அந்த 16 வயசு பையன் ஆசைப்பட்டதை நிறைவேற்றுறதுக்கு எனக்கு இத்தனை வருஷம் தேவைப்பட்டிருக்கு, இவ்வளவு உழைப்பு தேவைப்பட்டிருக்கு. என்னோட உழைப்புனால நான் கண்ட கனவுனால மட்டும் தான் அங்க நான் ஒரு வீடு கட்டியிருக்கேன். இப்போ என்னோட குடும்பம் அதுல வாழ்ந்துட்டு இருக்கு. ஆனா இதை வச்சுக்கிட்டு பின்னாடி பல விமர்சனங்கள் போயிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற ரீதியில அந்த போயஸ் கார்டன் வீடின் மேல வைக்கப்பட்ட சர்ச்சைகளுக்கும் விமர்சனங்களுக்கும் பதிலடி கொடுத்திருக்காரு நடிகர் தனுஷ். சுசித்ரா அவர்கள் போற போக்குல தனுஷ் அவர்கள் ஹோமோசெக்சுவல் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல போக நடிகர் தனுஷ்னால தான் பல நடிகைகளுக்கு டிவோர்ஸ் ஆகுது அப்படின்னு அவர் மேல ஏகப்பட்ட சர்ச்சைகள் விமர்சனங்கள் வைக்கப்பட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் நடிகர் தனுஷ் சைடுல இருந்து இது வரைக்கும் எந்தவித பதிலுமே ரெஸ்பான்ஸுமே இல்லாம இருந்துச்சு. அதுக்கெல்லாம் சேர்த்து பதிலடி கொடுக்கிற விதமா மேடையில பேசும்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்ம யாரு அப்படின்றத ஒவ்வொரு தடவையும் இந்த உலகத்துக்கு சொல்லிட்டே இருக்க தேவையில்லை, எல்லாருக்கும் விளக்கிட்டும் இருக்க முடியாது. நான் யாருன்னு எனக்கு தெரியும், என்ன படைச்ச சிவனுக்கு தெரியும், எங்க அம்மா அப்பாவுக்கு தெரியும், என் பசங்களுக்கு தெரியும், என்னோட ஃபேன்ஸ் ஆனவங்க எல்லாருக்கும் தெரியும். மற்றபடி யாருக்கும் எந்த விளக்கமும் நான் சொல்லணும் எந்த அவசியமும் கிடையாது. உங்க எல்லாருக்கும், அதாவது இந்த மாதிரியான விஷயங்களை பரப்புற ஹேட்டர்ஸ் எல்லாருக்குமே காலம் பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை அப்படின்னு தன்னுடைய ட்ரேட்மார்க் அந்த வசனத்தோட இந்த ஸ்பீச்சை முடிச்சுக்கிட்டார் நடிகர் தனுஷ்.